சென்னையில பருவமழை சீசன்ல ஏற்படக்கூடிய காய்ச்சலால் குழந்தைகள், முதியவர்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுது. பொதுவாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் வரையில் உள்ள காலத்துல ப்ளூ வைரஸ் காய்ச்சல் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில சென்னையில மழை மற்றும் குளிரால் உடம்பு வலி, காய்ச்சல், சளி, மூக்கு ஒழுகுதல், இருமல் போன்ற பாதிப்புகளால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வராங்க. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் சுவாச பாதை தொற்றால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இதனால அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்கல்ல கூட்டம் அலைமோதுது. சிறு குழந்தைகள் முதல் பள்ளி மாணவ மாணவிகள் காய்ச்சல், சளி, இருமல் பாதிக்கப்பட்டு வருவதால் சென்னையில உள்ள சிறு சிறு கிளினிக்குகள்ல கூட கூட்டம் நிரம்பி காணப்படுது. குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சிகிச்சை பெற்று செல்றாங்க. நவம்பர், டிசம்பர்ல பெய்யும் மழையாலும் குளிராலும் இந்த பாதிப்பு அதிகரிக்கும். வழக்கமாக காய்ச்சல் பாதிப்பை விட 10 முதல் 15% வரை பாதிப்பு அதிகரிக்கும். ப்ளூ காய்ச்சல் பாதிப்பு தான் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுது. அதே நேரத்துல டெங்கு பாதிப்பும் சென்னையில அதிகரித்து உள்ளதாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை டீன் டாக்டர் சந்திரசேகர் தெரிவிச்சிருக்காரு.